அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பின்கிரிய நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் கிருபையினால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கூறுகின்ற பொழுது அதற்கு 3 காரணங்கள் உண்டு என சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னேன். ஹதீஸ் மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒன்று. இந்த மார்க்கத்திற்கு அடிப்படை 2, ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். பொதுவாக வஹையை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று வஹயுன் மத்லூவுன், இன்னொன்று வஹயுன் கைரு மத்லூவின். ஒன்று ஓதப்படுகின்ற வஹி, இன்னொன்று ஓதப்படாத வஹி. ஓதப்படுகின்ற வஹி என்பது குர்ஆன் ஷரீஃப் ஆகும். ஓதப்படுகின்ற வஹி குர்ஆன். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம். அர்த்தம் புரிகிறதோ புரியவில்லையோ ஓதுவோம். ஓத ஓத சவாபு கிடைக்கும். இது ஓதப்படுகின்ற வஹி. இன்னொன்று இருக்கிறதே, அதுவும் வஹிதான். ஆனால் குர்ஆன் ஓதுவதை போன்று அது ஓதப்பட மாட்டாது. மாறாக அவைகள் புரியப்பட வேண்டும், அமல் செய்யப்பட வேண்டும், புரியப்பட வேண்டும். குர்ஆன் ஓதுற மாதிரி ஹதீஸ்களை ஓதுறது இல்லை. குர்ஆனை ஓதுவதற்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் இவ்வளவு சவாப் என்பதை போன்று ஹதீஸிற்கு சொல்லப்படுவதில்லை. ஆனால் அது வஹியா, அது வஹிதான். ஆனால் ஓதப்படாத வஹி. குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்வான் சூரத்துன் நஜ்ம்ல, வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. தனது நபியை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது இப்படி சொல்கிறான், وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. எனது நபி அவர்கள் தங்களது மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டார்கள். அவைகள் அனைத்தும் வஹியாகவே இருக்கும். என் நபி பேசுறது எல்லாம் வஹியாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொன்னாலும் பதிவு செய்து விடுகிறார்கள். சில நபி தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், அருமை தோழரே, பெருமானார் என்ன சொன்னாலும் பதிவு செய்கின்றீர்கள். சில சமயத்தில் நபி கோபமாக இருக்கலாம், பெருமானார்கள் கோபமாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். அப்பொழுது சொல்லப்படுகின்ற தகவலை நீங்கள் பதிவு செய்தால் எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்க, அவருடைய உள்ளத்திலும் ஒரு வகமான சந்தேகமும் கவலையும் ஏற்பட்டது. ஒருவேளை நாம் செய்வது தவறாகிவிடுமோ என்று அச்சப்பட்டார்கள். நேரடியாக பெருமானாரிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தன்னுடைய நிலையை விளக்கி சொன்னார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் பதிவு செய்கின்ற வழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்பொழுது எனது தோழர்களில் சிலர் என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், எனக்கு ஒரு வகையான கவலையும் அச்சமும் ஏற்பட்டது என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பெருமானாருடைய முகம் மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஹ்ருஜு மின்னி இல்லல் ஹக். நீங்கள் பதிவு செய்வதுதான் சரியானது. நீங்கள் தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஏதோ வருத்தத்தில் இருக்கலாம், கோபத்தில் இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, லா யஹ்ருஜு மின்னி இல்லல் ஹக், சத்தியம் மட்டுமே என்னிடத்திலிருந்து வெளிப்படும். நம்ம தான் சந்தோஷமா இருந்தால் ஒரு பேச்சு பேசுவோம், கோபமா இருந்தால் ஒரு பேச்சு பேசுவோம், வருத்தமாக இருந்தால் ஒரு மாதிரியாக பேசுவோம். இவைகள் எல்லாம் நம்முடைய நிலைகள், நம்முடைய நிலைகள். நம்ம பேசிட்டு சொல்லுவோம், நான் கோபத்தில் பேசிட்டேன், நான் வருத்தத்தில் பேசிட்டேன், நான் அப்படி பேசணும்னு நினைக்கல, என்ன நம்மளாம் சொல்லுவோம். சொல்லதான் சொன்னாங்க, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எனது நாவில் இருந்து அல்லாஹ் சத்தியத்தை மட்டுமே கொண்டு வருவான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. எனது நபி பேசுகின்ற பேச்சு அனைத்தும் வஹியாகத்தான் இருக்கும். தன்னுடைய மனைவிச்சின் பிரகாரம் எதையும் பேசவே மாட்டார்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகள் என்பது, ஹதீஸுகள் என்பது ஏதோ சாதாரணமானவைகள் என்று கருதிவிடக்கூடாது. அதுவும் வஹிதான், ஆனால் ஓதப்படாத வஹி என்று சொல்லப்படும். அருமை மோமின்களே, ஆதலால் ஸல்லல்லாஹு சொற்களை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும். இரண்டாவது காரணம், பெருமானாருடைய சொல் மிக முக்கியமானது ஷரியத்தில் என்பதற்கு இரண்டாவது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி சொற்கள் இருக்கிறது, பெருமானாருடைய பொன்மொழிகள் இருக்கின்றது, குர்ஆனுக்கு விரிவுரையாக அமையும். குர்ஆனுக்கு விரிவுரையாக அமையும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒன்றை, அதாவது தெளிவில்லாமல், மிக தெளிவுபடுத்தாமல் மொத்தமாக அல்லாஹ் சொல்லிவிடுவான். உதாரணத்திற்கு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகா, நீங்கள் தொழுங்கள் நோன்போயுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுங்கள் நோன்போயுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தொழுங்கள் ஜகாத்து கொடுங்கள், நீங்கள் தொழுங்கள் ஜகாத்து கொடுங்கள். தொழுமாறும் ஜகாத்து கொடுக்குமாறும், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, மூமின்கள் நோன்பு அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனத்தின் மூலம் மூமின்களே நோன்பு உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை மூமின்களே, தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜகாத்து கடமை, ஹஜ்ஜு கடமை, இவைகள் அனைத்தையும் கடமை என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, கடமை என்று குர்ஆன் கூறுகிறது. ஆனால் உதாரணத்திற்கு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுவது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகைக்குரிய நேரங்கள் எவை எவை, எந்தெந்த நேரம், எப்பொழுது ஒரு தொழுகை நேரம், சுபஹுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது, எப்பொழுது முடிகிறது, லோரி நேரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது, எப்பொழுது முடிகிறது, இதே போன்ற அசர், மக்ரிப், இஷா, இதனுடைய நேரம் எது, இந்த ஒவ்வொரு தொழுகையும் எத்தனை ரக்காத்துகளுடைய தொழுகைகள், சுபுஹுக்கு எத்தனை ரக்காத், லுஹருக்கு எத்தனை, மக்ரிபிற்கு எத்தனை, இஷாவிற்கு எத்தனை ரக்காத்துகளுடைய அளவு என்ன, அந்த தொழுகையுடைய முறை எது, எப்படி தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலா இல்லாத நிலையிலா, நாம் இப்பொழுது நிற்கின்றோமே கிப்லாவை முன்னோக்கி நிற்கின்றோம், கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்றோம், கைகளை கட்டிக்கொள்கின்றோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம், இன்னொரு சூரா ஓதுகின்றோம், ருக்கு செய்கிறோம், ருக்குயில் தஸ்பீஹ் ஓதுகின்றோம், எழுந்திருக்கின்றோம், சஜிதா செய்கின்றோம், அதில் தஸ்பீஹ் ஓதுகின்றோம், மீண்டும் அமர்கின்றோம், இரண்டாவது சஜிதா செய்கின்றோம், அதிலும் தஸ்பீஹ் ஓதுகின்றோம், மீண்டும் இரண்டாவது ரக்கத்திற்கு வருகின்றோமே, இதுதான் ஒரு ரக்காத். ஒரு ரக்காத் என்பது நாம் நியத்து செய்து தக்பீர் கட்டி கியாமில் நின்று சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு சூராவும் ஓதி அதற்கடுத்து ருக்கு செய்வது, தஸ்பீஹ் ஓதுவது, அதிலிருந்து எழுந்திருப்பது, முதல் சஜிதா இரண்டாம் சஜிதா என்று நாம் இந்த தொழுகை முறை இருக்கிறது. இதை கற்றுக் கொடுத்தது யார்? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா தொழுங்கள் என்று சொன்னான், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் இந்த தொழுகை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த தொழுகைக்குரிய நேரம் எது, தொழுகைக்குரிய ரக்காத்துகள் எத்தனை, எந்தெந்த இடத்தில் என்னென்ன ஓத வேண்டும், அருமை மோமின்களே, இவைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது ஹதீஸ்கள் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் தான். ஜகாத்து கொடுக்கணும், அல்லாஹ் சொன்னா ஜகாத்து கொடுத்து விடுங்கள், ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். ஜகாத்து யார் மீது கடமை, எவ்வளவு பொருள் இருந்தால் கடமை, எவ்வளவு பொருள் இருந்தால் கடமை, விவசாய பொருளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும், கையில் இருக்கின்ற பணத்திற்கும் தங்க நகைக்குரிய அளவு என்ன, ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவு இருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவைகளில் இவ்வளவு இருந்தால் ஜகாத்து கடமை. ஆனால் இதே கடமை வியாபார பொருளுக்கு அல்ல, இதே விவசாய பொருளுக்கு அல்ல. விவசாய பொருளுக்கு தனிச்சட்டம், கால்நடைகள் இருக்கிறதா தனிச்சட்டம், ஏதேனும் பொக்கிஷங்கள் கிடைத்து விட்டதா அதற்கு தனிச்சட்டம். இவைகள் அனைத்தும் எங்கிருந்து பெறப்படுகிறது? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் இருந்துதான் பெறப்படுகின்றன. அதே போன்று அவைகளுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும், எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும், இவைகள் அனைத்தையும் தெளிவுபடுத்துகின்றது பெருமானாரின் பொன்மொழிகள். அருமை மோமின்களே, இப்படி ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் தொழுங்கள் என்று, ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான் நீங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அருமை மூமின்களே, தில்ஹஜ் பிறை 8 அன்று மெஹ்ராம் கட்டணும், அன்று மினாவிற்கு செல்ல வேண்டும், 9ஆம் காலை அரஃபாவிற்கு செல்ல வேண்டும், அன்று மக்ரிபுடைய நேரத்தில் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வர வேண்டும், அங்கு இரவு தங்க வேண்டும், மறுநாள் காலை மீண்டும் புறப்பட்டு மினாவிற்கு வர வேண்டும், ஷைத்தானிற்கு கல்லெறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், தலைமுடிகளை இறக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு பின்பு மீண்டும் மக்காவிற்கு வர வேண்டும், தவாஃப் ஜியாரா செய்ய வேண்டும், தவாஃப் ஜியாராவும் சஹீஹ் முடித்துவிட்டு மீண்டும் மினாவிற்கு வந்துவிட வேண்டும், 3 தினங்கள் மினாவில் தங்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அருமை மோமின்களே நாம் ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக பார்க்கின்றோமே. இத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தியது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பல விஷயங்களில் மொத்தமான ஒரு கருத்தை சொல்வான், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவை விரிவை ஹதீஸ் கற்றுத்தரும். இப்ப தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, தொழுங்கள் என்ற சொல்லுக்கு விரிவுரையாகத்தான் பார்க்கப்படும். நோன்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு விரிவுரையாக பார்க்கப்படும். ஜகாத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சொல்லு, ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்ற ரப்புடைய உத்தரவுக்கு விரிவுரையாக பார்க்கப்படும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும். இதே போன்றுதான் இது ஒரு நிலை. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சில விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனத்தில் பார்த்தால் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் ஹதீஸ் அந்த கருத்தை தெளிவுபடுத்தி நீங்கள் நினைப்பதை போன்ற அல்ல, அதற்கு வேறு சட்டம், அதிலிருந்து இப்படித்தான் நீங்கள் புரிய வேண்டும் என்பதை ஹதீஸ் கற்றுத்தரும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடிய ஆணையும் பெண்ணையும் அவருடைய கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருடிய ஆணையும் பெண்ணையும் திருட்டு குற்றத்திற்காக கரங்களை வெட்டுங்கள். ஆனால் கரங்களை வெட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த வசனத்தினுடைய மேலோட்டமான பொருளை பார்த்தால் திருடினால் கைவெட்டப்படும், அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா?
எவ்வளவு திருடினால் கைவெட்ட வேண்டும். ஆயத்து சொல்லுது திருடுனா கையை வெட்டுங்க, 10 ரூபா திருடினாலும் கை வெட்டுறது, 100 ரூபா திருடினாலும் கை வெட்டுறது. ஆனால் ஹதீஸ் சொல்கிறது குறைந்தபட்சம் இவ்வளவு இருந்தால் மட்டுமே கரங்கள் துண்டிக்கப்படும், இல்லையானால் கரங்கள் துண்டிக்கப்படாது. அருமை முஃமின்களே, அப்ப அந்த ஆயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் இருக்கிறதே அது விரிவுரையாக பார்க்கப்படும். இன்னொரு இதுல பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான் பெண்களுடைய விஷயத்துல அவர்கள் தூய்மையற்று இருக்கின்ற காலங்களில், தூய்மை இல்லாமல் இருக்கின்ற காலங்களில் நீங்கள் அவர்களை விட்டு முழுமையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன், அவர்கள் தூய்மை அடையாத நிலையில் அவர்களிடத்தில் நீங்கள் அருகில் செல்லாதீர்கள், நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெண்கள் தங்களது மனைவி தூய்மை இல்லாத நிலையில் இருந்தால் அவள் மனைவிதான், ஆனால் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தால் மனைவியாக இருந்தாலும் சரி, அவள் தூய்மை இல்லாத நிலை ஏற்பட்டால் அவளிடத்தில் நெருங்கவே கூடாது, எத்தகைய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வெளி கருத்து புரிய வருகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ஆயத்திற்கு விரிவுரை சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது, இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்லல் ஜிமா, நீங்கள் அங்கே ஒதுங்கி இருங்கள், விலகி இருங்கள், அருகில் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வது அவர்களோடு தாம்பத்திய வாழ்க்கையை நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம், அது தவறு, அதை செய்துவிடக் கூடாதே தவிர மாறாக அதை தவிர்த்து மீதி உள்ளவைகள் அனைத்தும் கூடும். நீங்கள் உங்கள் மனைவிடத்தில் பேசுவது, அலாவலாவுவது, அவர்களோடு நீங்கள் சேர்ந்து உணவருந்துவது, ஒரே படுக்கையில் நீங்கள் இருவரும் படுத்திருப்பது, அதே போன்று தாம்பத்தியத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள், தொப்புளுக்கும் முழங்காலுக்கு மத்தியில் மட்டுமே உறவுகள் கொள்வது தவிர்க்கப்படும், இவைகளை தவிர்த்து மற்றவைகள் எல்லாம் கூடும், அதில் எந்த தவறும் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதான் உணர்த்துகிறது. இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்லல் ஜிமா, தாம்பத்தியத்தை தவிர்த்து அனைத்தும் ஹலால், அனைத்தும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அப்ப ஆயத்தினுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தால் எதுவுமே கூடாது என்று வருகின்றது. ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி இல்லை, அது ஒன்று மட்டுமே கூடாது, மற்றவைகள் கூடும் என்று வருகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது ஆயத்தில் சில விஷயங்கள் நமக்கு புரிய முடியாத ஒரு தகவல் இருந்தால், ஆயத்தினுடைய வெளித்தோற்றம் நமக்கு வெளித்தோற்றத்தின் மூலம் ஒரு கருத்து புரியப்படுமானால் உண்மை நிலை என்ன என்பதை நமக்கு ஒரு ஹதீஸ் அதனுடைய சட்டத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக அமையும். இப்படி பார்த்தால் சில சமயங்களில் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய சொல்லை நாம் கேட்டாக வேண்டும். அப்படி சில வசனங்களை அல்லாஹ் சொன்னான். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஹதீஸ் பல்வேறு வசனங்களுக்கு விரிவுரையாக அமைகிறது. மூன்றாவது ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹதீஸின் மூலமாக மட்டும் பல சட்டங்களை தருகிறான். அருமை முஃமின்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அவை நான் தொடர்ந்து பார்ப்போம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் ஹதீஸை பற்றி பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் விரிவுரையாக அமையும் என்பதை பார்த்தோம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஹதீஸ் மூலமாக மட்டும் பல சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறான். ஹதீஸின் மூலமாக மட்டும் பல சட்டத்திட்டங்கள் வந்திருக்கிறது. இன்று நாம் சொல்லக்கூடிய பாங்குடைய முறையை பாருங்கள். இந்த பாங்குடைய முறை எப்படி வந்தது? இப்பொழுது நாம் பாங்கு சொல்லக்கூடிய மெத்தட், இந்த முறை இருக்கிறது, இது எதன் மூலமாக வந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பாங்க சொல்லல, அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாகத்தான் இந்த பாங்கு நமக்கு சட்டமாக வந்திருக்கிறது. அதே போன்று நம்முடைய பெண்கள் தங்க நகை அணியலாம், பட்டுடை உடுத்தலாம், ஆண்கள் உடுத்தக்கூடாது, ஆண்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சட்டம் வெறும் ஹதீஸ் இருந்து மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்ற சட்டங்களாகும். அதே போன்று தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள், அவைகளில் உணவருந்துவதோ அவைகளை உணவு மற்றும் தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்துவது என்பது தடை செய்யப்பட்டது என்று சொல்வதும், பெண்கள் ஆண்களை போன்று உடை உடுத்துவதும் ஆண்கள் பெண்களை போன்று உடை உடுத்துவதும், பெண்கள் ஆண்களின் உடையையும் ஆண்கள் பெண்களின் உடையும் இப்படி மாறி மாறி உடுத்துகின்ற முறை ஹராம் என்பதெல்லாம் ஹதீஸ் மூலமாக வருகின்ற சட்டத்திட்டங்கள் மட்டுமே. அதேபோன்று ஒரு பெண் தன்னுடைய மஹரம் இல்லாமல் கணவரோ அல்லது திருமணம் மணமுடிப்பதற்கு ஹராமான தந்தை, சகோதரன், சிறிய தந்தை, பெரிய தந்தை, இது போன்ற மணமுடிப்பதற்கு ஹராமான யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் பயணம் செய்வது ஹராம் என்று சொல்கின்ற சட்டமாக இருக்கட்டும், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இருவரும் கலந்திருப்பது, தனித்திருப்பது ஹராம் என்ற சட்டமாக இருக்கட்டும்,
ஒரு பெண் தனது இன்னொரு பெண்ணுடைய முடியை எடுத்து ஒட்டுமுடி வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே ஹராம் என்பதெல்லாம் எதன் மூலமாக பெறுகின்ற சட்டங்கள் தெரியுமா? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியின் மூலமாக பெறுகின்ற சட்டங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை சகோதரிகளே, இப்படி 3 காரணங்களுக்காக அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொற்கள் அவைகளை பின்பற்றுவது தார்மீக கடமை. ஒன்று, அல்லாஹ் சொல்கிறான், எனது நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எனது நபிக்கு அப்படியே நீங்கள் கட்டுப்பட வேண்டும், எனது நபி சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும், தடுத்ததையெல்லாம் விலக வேண்டும், அதற்கு மாற்றம் செய்தால் நீங்கள் மூமின்களே அல்ல என்று அல்லாஹ் எச்சரிப்பதும், அல்லாஹுடைய வசனங்கள் அனைத்தும் அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொற்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதையும், இரண்டாவதாக எண்ணற்ற குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் விளக்கமாக விரிவுரையாக அமைகிறது என்பதும், மூன்றாவதாக எண்ணற்ற சட்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களின் மூலமாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதும், இந்த 3 காரணங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை விட்டு நாம் விலகிச் செல்லவே முடியாது என்பதை வலியுறுத்துகின்ற விஷயங்கள். ஆதலால் தான் ஒரு மூமின் தன்னுடைய தீனை முழுமையாக பின்பற்ற வேண்டுமானால், தனது மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டுமானால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சொற்களை கண்டிப்பாக கேட்டே தீர வேண்டும், அவைகளை உள்வாங்கியே தீர வேண்டும், அவைகளின்படி அமல் செய்தே ஆக வேண்டும். எனக்கு நபி அவசியம் இல்லை, அல்லாஹுடைய குர்ஆன் போதும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மூமின்களே அல்ல. இன்று ஒரு சாரை நாம் பார்க்கலாம், நீங்கள் ஒரு சாராரை பார்க்கலாம். ஒரு சாரார் எங்களுக்கு அஹ்லுல் குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸுகள் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஹதீஸுகள் வேண்டாம் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய பார்வையில் முஸ்லிம்களே அல்ல, மூமின்களே அல்ல என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அவன் சொல்றது என்ன? எங்களுக்கு குர்ஆன் போதும். அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க, ரசூல் என்ன சொல்றாங்கிறது முக்கியம் அல்ல. அல்லாஹ் சொல்றானா கேட்போம், அதுக்கடுத்து நாங்கள் வெறியும் பார்க்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் தெளிவாகவே சொல்வார்கள், ஒரு காலம் வரும் சில பேர் தங்களுடைய கட்டிலில் அப்படியே ஒரு பெருமையாக தெனாவட்டாக சாய்ந்திருப்பார்கள். சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பொன்மொழி சொல்லப்படுமே ஆனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழிகள் சொல்லப்படுமே ஆனால் அவர்கள் சொல்வார்கள், விட்டுவிடுங்கள், இதையெல்லாம் சொல்லாதீர்கள், அல்லாஹ் சொல்கின்றானா சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்களோ அவைகள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும், அவைகள் கண்டிப்பாக ஏற்றே தீர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் எண்ணற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஆதலால் அருமை மோமின்களே, நாம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள்படி நடந்தே தீர வேண்டும். அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், பெருமானார் என்ன செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் எப்படி இருந்தது, இவைகள் அனைத்தையும் நாம் கண்டிப்பாக பின்பற்றியே தீர வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் பின்பற்றப்படுகின்ற பொழுதுதான் இந்த மார்க்கம் நிறைவு பெறும். அதனால தான் சஹாபாக்களை பார்ப்போம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னா அப்படியே கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னா அப்படியே கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹுத்பா கொடுத்துட்டு இருக்காங்க, பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஹஸரத் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அவர்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள், தங்களுடைய பிரசங்கத்தின் இடைப்பட்ட பகுதியில் உட்காருங்கள் என சொல்கிறார்கள், அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏன் அங்கேயே உட்காந்துட்டீங்க? யார சொல்லலாம், நான் அந்த இடத்திற்கு அருகில் வருகின்ற பொழுது உட்காருங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், ஒருவேளை எனக்காக கூட இருக்கலாம் என்று நினைத்தே நான் உட்கார்ந்து விட்டேன் என சொன்னார்கள். ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்வாங்க, விளக்கங்கள் கேட்கவே மாட்டார்கள். யார ஏன் இப்படி சொன்னீங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க, விளக்கங்கள் கேட்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வின் திருத்துதர் சொல்லிவிட்டார்கள், முடிந்து விட்டது என்று கருதுவார்கள். அதான் சஹாபாக்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் தங்களுக்கு விடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக தனக்கும் தனது அண்டை வீட்டு சகோதரர் ஒருவருக்கு மத்தியில் இப்படி ஒரு ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்தார்கள். தோழரே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நாம் நமது குடும்பத்தை அவர்களுடைய ஜீவனாம்சத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு உழைத்தாக வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் விடுபட்டு விடக்கூடாது. பெருமானுடைய பொன்மொழிகள் விடுபட்டு விடுமே ஆனால் நாம் வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லை. என்ன செய்வது? இங்கு சென்றால் அது போய்விடும், அங்கு சென்றால் இது போய்விடும். இந்த நிலை எனக்கு ஒரு கருத்துப்படுகிறது, இப்படி செய்யலாம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நான் ஒரு நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை நான் முழுமையாக கேட்கிறேன். நீங்கள் அந்த நாளில் பகலில் வியாபாரத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் அன்று பகலில் நீங்கள் வியாபாரத்துக்கு செல்கிறீர்கள், நான் அன்று இரவு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்று இரவில் நாம் இருவரும் சந்தித்து நான் கேட்ட தகவல்கள் அனைத்தையும், பெருமானாரிடமிருந்து நான் பெற்ற தகவல்கள் அனைத்தையும் உங்களிடத்தில் நான் சொல்லிவிடுகிறேன்.
உங்களுக்கு தருகிறேன். மறுநாள் நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன், நீங்கள் பெருமானாருடைய திரு மஜ்லிஸிற்கு செல்லுங்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்ன தகவலை எல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்களோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு அன்று இரவு நாம் இருவரும் சந்திப்போம், எனக்கு அந்த தகவல் அனைத்தையும் பரிமாறுங்கள், எனக்கு நீங்கள் கொடுங்கள். இப்படி நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஹலாலான ரிஸ்கையும் பெற முடியும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொற்களையும் நாம் முழுமையாக கேட்க முடியும், விடுபட்டு விடாமல் போகும். அருமை மோமின்களே, எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதில் சஹாபாக்கள் காட்டிய அக்கறை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு மிகச்சிறந்தது. அருமை சகோதரர்களே, சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொற்களை கேட்பதற்காக, பெருமானாருடைய ஹதீஸ்களை உள்வாங்குவதற்காக, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தருவதற்காக முழு நேரமும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள். இவர்களை நாம் திண்ணை தோழர்களுடைய பட்டியலில் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், லில் ஃபுகரா இல்லதீன உஹ்ஸிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்த் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். அல்லாஹ் சொல்றான், சில சஹாபாக்கள் இருக்காங்க, ஏழை சஹாபாக்கள், அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வெளியில் செல்ல முடியாமல் இருக்கிறார்கள், வெளியில போக முடியாமல் இருக்கிறாங்க, அல்லாஹ்விற்காக வெளியே போக முடியாமல் இருக்கிறார்கள். அவங்களால வியாபாரம் மற்றவைகளில் ஈடுபட முடியவில்லை, போக முடியல. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு சாரார் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடத்திலும் யாசகம் கேட்க மாட்டார்கள், யாரிடத்திலும் உதவி கேட்க மாட்டார்கள். அவர்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளோ கோடீஸ்வரர்களோ அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. அவர்களை பற்றி தெரியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று கருதுவார்கள். ஏன்? அவங்கள பார்த்து அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க, மனசில் அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஒரு வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி தெரியாது, கஷ்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி தெரியாது. தங்களுடைய கஷ்டத்தையும் வறுமையையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவரிடத்திலும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாரார் உண்டு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை மோமின்களே, அந்த சஹாபாக்கள் யார் தெரியுமா? அவர்களைத்தான் நாம் திண்ணை தோழர்களை சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கேட்பதற்காக தங்களது முழு ஆயுள் காலத்தையும் முழு வாழ்க்கையும் அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு அதுபோன்ற ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதில் மிக முக்கிய இடம் வகித்தவர்கள். இதுபோன்ற சஹாபாக்கள் இல்லையானால், இவ்வளவு பெரிய தியாகத்தை சஹாபாக்கள் செய்யவில்லையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம். அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், உயிரை விட முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெருமானுடைய சொற்களை கேட்பதிலும் பதிவு செய்வதிலும் மனதில் ஆழமாக இருத்திக் கொள்வதிலும் அதை உள்வாங்குவதிலும் பிறருக்கு சொல்வதையும் அருமை மோமின்களை பாக்கியமாக கருதினார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை விட்டுவிட்டு இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற முடியாது என்பதால் தான். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் இரண்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் இரண்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரை பின்பற்றாமல் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லாஹ்விற்கு வழிபட்டதாகவோ ஆகாது என்பதை ஹதீஸ்கள் எல்லாம் ஆயத்துகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கின்றன. இரண்டாவது, ஹதீஸ்கள் அல்லாஹுடைய வசனங்களுக்கான விரிவுரையாக அமைகின்றன. மூன்றாவது, ஹதீஸ்களை கொண்டு மட்டுமே பல சட்ட திட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தினருக்கு வழங்கியிருக்கிறான். அதனால் தான் அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதிலும் அந்த ஹதீஸ்களை பெறுவதிலும் சஹாபாக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அருமை மோமின்களே, நாமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை நாம் உளப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.